வெற்றி வாழ்வு திருச்சபனுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலே நான் த மேன் அண்டர் அத்தாரிட்டி என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே பேச விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாழிகையிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம அற்புதமான வேத பகுதியை வாசித்தோமே, அதுல இந்த 100க்கு அதிபதி அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அவன் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கிறான். 100க்கு அதிபதி இருக்கிறார், அவனுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் கிடக்கிறான். வேற சில தமிழ் மொழியாக்கங்கள்ல நாம வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படி வரும்னா, வீட்டிலே என் வேலைக்காரன் மிக கடுமையான வியாதியிலே இருக்கிறான், அவனால் தன் சரீரத்தை கூட அசைக்க முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு வியாதியில் இருக்கிறான் என்று இன்னொரு தமிழ் மொழியாக்கத்திலே நாம் வாசிக்கிறோம். இதுல ஈஸி டு ரீட் வெர்ஷன்ல நாம வாசிக்கும் பொழுது நான் அதை வாசிக்கிறேன். இயேசு கப்பர்நகூம் நகருக்கு சென்றார். இயேசு அந்நகரத்திற்குள் நுழைந்த பொழுது படை அதிகாரி ஒருவன் வந்து அவரிடம் உதவி கேட்டான். அந்த அதிகாரி, கர்த்தாவே, என் வேலைக்காரன் மிக நோய்வாய்ப்பட்டு வீட்டில் படுத்து இருக்கிறான், அவனால் சரீரத்தை அசைக்க கூட முடியவில்லை, மிகுந்த வலியினால் அவதிப்படுகிறான் என்று சொன்னான். இயேசு அவனிடம், நான் வந்து அவனை குணப்படுத்துகிறேன் என்று கூறினார். அதற்கு அந்த அதிகாரி, கர்த்தாவே, நீர் என் வீட்டிற்குள் வரும் அளவிற்கு நான் மேலானவன் அல்ல. பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஆச்சரியம். இந்த இடத்துல இந்த 100க்கு அதிபதி, படை அதிகாரி, அப்புறம் அவனுடைய வேலைக்காரன் அவன் எப்படி இருக்கிறான்? மிகுந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், சரீரத்தை அசைக்க கூட முடியவில்லை. அவனுக்கு என்ன வேணும்? சுகம் வேணும். இன்றைக்கு அவன் வர முடியாது, சரீரத்தை அசைக்க முடியல, இயேசு கிட்ட எப்படி வர முடியும்? அவன் வரல. ஆனா அவன் என்ன பண்றான்? அந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனை மிக அதிகமாக நேசித்தபடினாலே அவனுடைய சுகத்திற்காக இயேசுவின் இடத்திலே வந்து அவன் மன்றாடுகிறான். இயேசுவும் சொல்றாரு, சரி நானே வரேன், நானே வந்து அவனை குணமாக்குகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், நீர் என் வீட்டிற்கு வரும் அளவிற்கு நான் மேலானவன் அல்ல. இன்னொரு மொழியாக்கம் சொல்ல, நான் தகுதியானவன் அல்ல அப்படின்றான். லார்ட், ஐ எம் நாட் worthy அப்படின்றான். சொல்லிட்டு அப்புறம் அவன் சொல்றான், கர்த்தாவே, நீர் என் வீட்டிற்கு வரும் அளவிற்கு நான் மேலானவன் அல்ல. நீர் செய்ய வேண்டுவதெல்லாம், இயேசு என்ன பண்ணணும்? இவன் சொல்றான், நீர் செய்ய வேண்டுவதெல்லாம் என் வேலைக்காரன் குணமடையட்டும் என்று கட்டளையிடுவது மட்டுமே. இந்த நம்முடைய கையில் இருக்கிற தமிழ் வேதாகமம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். என்னன்னு சொன்னோம்? என் வேலைக்காரன் குணமாகட்டும் என்று கட்டளையிடும். ஒரு கமாண்ட கொடுங்க. என்ன மாதிரி ஒரு ஃபெய்த், என்ன மாதிரி ஒரு விசுவாசம் இந்த இடத்துல இருக்கிறது என்பதை நாம பார்க்கிறோம்.
அவன் சொல்றான், ஏன் அப்படி கட்டளை இடுவது மட்டுமே, அப்பொழுது அவன் குணம் அடைவான். இவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, பெரிய விசுவாசம் இருக்குது. நீங்க வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இதை நான் சொல்லல. நான் தகுதியானவன் அல்ல, மேலானவன் அல்ல. நான் உலகத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா இந்த வியாதியை குணமாக்குறதுல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சுகமாக்குறதுல என்னால முடியாது. சண்டைக்கு போனா நான் அதுல வின் பண்ணுவேன், ஜெயிப்பேன், 100 பேருக்கு கட்டளை இடுவேன், அதெல்லாம் நான் என்னால செய்ய முடியும். ஆனா இவன் குணம் அடையணும்னு அது என்னால முடியாது. அதனால நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லும். என்ன சொல்லணும்? உன் வேலைக்காரன் குணம் அடையட்டும் என்று கட்டளையிடும், அப்போது அவன் குணம் அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தை சொல்றாரு. அவர் சொல்றாரு, நான் என்னிலும் அதிகாரம் மிக்கவர் கீழ் பணிபுரிகிறேன். எனக்கு மேல சில அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே நான் பணிபுரிகிறேன். எனக்கு கீழே சில என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் படை வீரர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் ஒருத்தனை போன்னு சொன்னா அவன் போறான், இன்னொருத்தனை இங்க வா அப்படின்னு சொன்னா அவன் வரான், இன்னொருத்தனை பார்த்து இதை செய் அப்படின்னு சொன்னா அவன் செய்கிறான். ஏன்னா நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படின்னா, ஸ்பீக் ஏ வேர்டு, ஒரே ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்குன்றது கொஞ்சம் யோசித்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கு இயேசு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விசுவாசம் உள்ள நபரை நான் பார்த்ததே கிடையாது என்றார். அவன் இந்த சொன்ன உடனே அவன் என்ன அர்த்தத்தில் சொல்றான்னா, அதை போலவே நீரும் வல்லமை பெற்றவர் என்பதை நான் அறிவேன். இன்றைக்கு நாம் ஒன்றை நன்றா தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மிக அதிகமான வல்லமையை பெற்றவராய் இருக்கிறார், வல்லமை பெற்றவராக இருக்கிறார். அவர் தான் ஒட்டுமொத்த அதிகாரத்தை உடைய நபராக அவர் இருக்கிறார். 28ஆம் அதிகாரத்தில் மத்தேயுல அவர் சொல்ற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றாரு. முழு அதிகாரத்தை அவர் பெற்றவராக இருக்கிறார். உம்மிடத்தில் வல்லமை இருக்கிறது, நீர் வல்லமை பெற்றவர் என்று அறிவேன். எனக்கு ஒரு பவர் கொடுத்திருக்காங்க, எனக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுத்திருக்காங்க, எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள். யார் மேல எனக்கு அதிகாரம்? இந்த 100 பேர் மேல எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாங்க. நான் ஒரு வார்த்தையை சொன்னா இவன் போன்னு சொன்னா அவன் போனான், இன்னொருத்தனை வான்னு சொன்னா அவன் வருகிறான், இன்னொருத்தனை இதை பார்த்து இதை செய் அப்படின்னு சொன்னா அவன் போய் செய்யறான். ஏன் செய்யறான்? அவன் விரும்புறானோ இல்லையோ, நான் அதிகாரம் பெற்றவனா இருக்கிறேன், எனக்கு மேல சில அதிகாரிகள் இருக்கிறார்கள், எனக்கு கீழே சில வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இந்த அதிகாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியும். அதனால நீர் நடந்து என் வீடு எங்கேயோ இருக்குது அங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், ஒன் வேர்டு இஸ் இனஃப் ஃபார் மை சர்வன்ட் ஹீலிங். என்னோட வேலைக்காரன் குணமாகறதுக்கு ஒரே ஒரு வார்த்தை போதுங்க. இங்க நீங்க வர வேண்டாம், இங்க சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு வல்லமை இருக்கு, உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, அதை நான் அறிந்திருக்கிறேன். இன்னைக்கு நாம ஒன்று நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு வல்லமை பெற்றவராக இருக்கிறார், அதிகாரம் மிக்கவராய் இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை அற்புத சுகத்தை தர முடியும், அற்புதமான விடுதலையை தர முடியும், அற்புதமான ரட்சிப்பை கொடுக்க முடியும், அருமையான மீட்பை கொடுக்க முடியும், நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் பெற்றவராய் இருக்கிறார். அப்புறம் இயேசு சொல்றாரு, இதை கேட்ட இயேசு வியப்படைந்தார். இயேசு யார்? மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அவருக்கு வியப்புன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த விசுவாசத்தை பார்த்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம், வியப்பு. அவர் கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாரு, உண்மையை சொல்லுகிறேன், நான் பொய் சொல்ல, உண்மையை சொல்றேன், உண்மையை சொல்லுகிறேன், நான் பார்த்த மனிதர்கள் அனைவரிலும், இஸ்ரவேலிலும் கூட, எவ்வளவு பேரை பார்த்திருப்பாரு ஒரு 30 வருஷத்துல, அவ்வளோ மனிதர், நான் நிறைய மனுஷர்களை பார்த்திருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்திருக்கிறேன், அனைவரிலும் இஸ்ரவேலிலும் கூட இவனே அதிக விசுவாசம் உடையவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவன் வாயை திறந்து பேசின உடனே இவன்ட்டு எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்றத இயேசு கண்டுபிடித்து விட்டார். நாம கூட வாயை திறந்து பேசினா கொஞ்ச நேரத்தில் இவர் எவ்வளவு விசுவாசம் உள்ளவர் நம்ம கண்டுபிடித்து விட முடியும். 12ஆம் வசனத்துல 13ஆம் வசனத்துல அவர் சொல்ற, பிறகு இயேசு அந்த அதிகாரியிடம், வீட்டிற்கு செல், நீ எவ்வாறு விசுவாசித்தாயோ, என்ன நடக்கணும் நீ நம்பினாயோ, அவ்வாறே உன் வேலைக்காரன் குணமாவான் என்று சொன்னார். அந்த நேரத்திலேயே அந்த அதிகாரியின் வேலைக்காரன்
குணமாக்கப்பட்டான். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சுகம் நடந்திருக்கிறது என்பதை நாம் இங்க கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இந்த 100க்கு அதிபதி அவன் ஒரு ரோம அதிகாரி. அவன் ஒரு யூதன் கிடையாது. சுகம் ஒரு உடன்படிக்கையின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவனுக்கு அவனுடைய வேலைக்காரன் சொஸ்தமாக வேண்டும். அவன் என்ன விரும்பலன்னா, இயேசு சரீர பிரகாரமாக அவனுடைய வீட்டுக்கு வரணும்னு அவர் விரும்பல. அவனு எல்லாரும் நம்ம என்ன விரும்புறோம், இந்த நேரத்தில் இயேசு மட்டும் இருந்திருந்தார்னா நம்ம நிறைய நேரங்களில் தனிமையை அனுபவிக்கிறோம், கொடுமையை அனுபவிக்கிறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம், கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நம்மளுடைய துக்கத்தையும் நம்முடைய துயரத்தையும் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம நம்ம வேதனைப்படுகிறோம். அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு, இயேசு மட்டும் இந்நேரத்துக்கு இங்க இருந்தா, என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவர் மட்டும் இருந்திருந்தாருன்னா என் குறைவை சொல்லியிருப்பேன், என் தேவைகளை சொல்லியிருப்பேன், அவர் டக்குன்னு ஒரு அற்புதத்தை செஞ்சு என்னோட வாழ்க்கையை மாத்தி இருப்பார் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஆனா இந்த 100க்கு அதிபதி அவன் என்ன பண்றான், நீங்க பிசிக்கலா என்னுடைய வீட்டுக்கு வர வேண்டியது இல்லை, ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க. அப்போ இயேசு சொல்றாரு, இந்த மனுஷன் ரொம்ப அதிக விசுவாசம் உள்ளவனா இருக்கிறான், அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் இப்ப கொஞ்ச நேரம் பார்க்கலாம். முதல்ல இதுல இருந்து நாம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை பேசுகிறவனுடைய அதிகாரத்தை சுமந்து செல்லுகிறதாய் இருக்கிறது. Words carry the authority of the speaker. வார்த்தையை யார் பேசுகிறார்களோ அவர்களுடைய அதிகாரத்தை அந்த வார்த்தை சுமந்து செல்லுகிறது. அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும். இந்த 100க்கு அதிபதி சொல்றான் பாருங்க, 9ஆம் வசனத்துல, நான் யார், நான் 100க்கு அதிபதி. இந்த 100க்கு அதிபதி அவன் சொல்றான், நான் யாரு, அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. அவன் சொல்றான், நான் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மனிதன், அதிகாரத்தோடு பேச முடியும் என்னால. ஒரு மனுஷன் பேசும்பொழுது அவன் அதிகாரம் உள்ளவனா பேசுறானா இல்ல அதிகாரம் இல்லாதவனா பேசுறானான்றது நாம கண்டுபிடித்து விடலாம். அப்ப ஒரு அதிகாரம் உள்ள மனிதன் எப்படி பேசுறானா, ஒரு அதிகாரத்தோடு பேசுகிறான் அவன். அந்த அதிகாரம் உள்ள மனிதன் ஒரே ஒரு முறை ஒரு கட்டளை இட்டுட்டு அந்த வார்த்தை அந்த கட்டளை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை அவன் விசுவாசிக்கிறான், அவன் எதிர்பார்க்கிறான். குறைஞ்ச அதிகாரம் உள்ளவர்களை பார்க்கும்போது, நம்ம அதிகாரம் கொஞ்சம் குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே விஷயத்தை திரும்ப 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 நிறைய முறை சொல்லுவாங்க. ஆனா இவன் எப்படி சொல்றான் பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போ என்றால் போகிறான். எத்தனை முறை சொல்றான், உங்களை பார்த்தா கேட்கிற, எத்தனை முறை சொல்றான் போ, ஒரே ஒரு முறை தான் பண்றான். இவன் பார்த்து கோ அப்படின்னு சொன்னா அவன் போறான். போ 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 போன்னு சொல்றதே கிடையாது, ஒரே ஒரு முறை போன்னு சொல்றான், அவ்வளவுதான். நம்ம பிள்ளைங்களாம் பார்த்துக்கிறீங்களா, ஏதாவது ஒரு வேலையை சொன்னாக்கா அவங்களுக்கு 10 முறை சொல்லணும். நம்மளே சொல்றோம், உனக்கு ஏதாவது ஒன்று சொன்னா 10 முறை நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்றோம். 10 முறை சொன்னா அதுல அதிகாரம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கொஞ்சம் அதிகாரம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்க, நிறைய முறை ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். ஆனால் அதிகாரம் உள்ளவர்கள் ஒரு முறை சொன்னா அது நடக்கணும்னு எதிர்பார்க்கிறார்கள். ஒரே ஒரு முறை தான் சொல்றாங்க. கோ அப்படின்னு சொன்னா, போ அப்படின்னு சொன்னா அவன் போகிறான். வீட்டில் கூட நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, வேற ஏதோ வேலையை சொன்னா செய்ய மாட்டாங்க, அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க. சொல்லி சொல்லி பார்த்துட்டு அப்புறம் அப்பாட்ட வருவாங்க, ஏங்க கொஞ்சம் என்னன்னு பாருங்க, இவன் என்ன சொன்னாலும் இவன் கேட்கவே மாட்டேங்கிறான், நான் சொன்ன கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், சொன்னதை செய்யவே மாட்டேங்கிறான், என்னன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்னா அவங்க அப்பா வருவார், ஏய் சொன்னோட வேலை நடக்குங்க, சொன்னோட சாப்பிட ஆரம்பிப்பான், சொன்ன உடனே அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பான். ஏன்னா அம்மாவை ஏமாத்தலாம் ஈஸியா. அப்பாக்கு ஒரு முறை அந்த ஏய்க்கு கீழ்ப்படலாம், அடுத்து அடி விழும் தெரியும் பசங்களுக்கு. அதனால கரெக்டா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா அப்பா கொஞ்சம் அதிகாரம் மிக்கவராக இருக்கிறார். அப்ப அங்க ஒரே ஒரு முறை தான் சொல்றாங்க, சொன்ன உடனே போய் குளிக்கணும்னா குளிக்கிறான்,
அப்புறம் எந்திரிக்கணும்னா எந்திரிக்கிறான், பெட்டை விட்டு எந்திரிக்கிறே இல்லையா இல்லை, அவ்வளோதான். சொன்ன உடனே என்ன பண்ணான், எழுந்துக்க ஆரம்பிக்கிறான், செய்ய வேண்டிய வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த அதிகாரம் மிக்கவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முறை சொல்லிட்டு அந்த சொன்னது மேல உறுதியாய் நிற்கிறார்கள். நான் சொன்னா இவங்க கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். அநேக அலுவலகங்கள்ல கூட நான் பார்த்திருக்கேன் பாருங்க. சில நேரங்களில் அதிகாரிகள் வந்து இதை செய்யணும்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு இந்த அதிகாரி போயிட்ட பிறகு இந்த வேலையை கொடுத்த அந்த கிளர்க்கோ இல்லை மற்ற யாரோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் கீழே இருக்கிறவங்க, இவர் சொன்னா நாங்கள் செய்யணுமா, அதெல்லாம் செய்ய முடியாது, இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் வேற யாருக்காவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சொல்லுவான் அப்படிதான், மற்றவங்க கிட்ட சொல்லுவான் சீன் போடுறதுக்காக, அவரோட இவன் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக. ஆனா இதை சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய ஆரம்பிப்பான். ஏன்னா அடுத்து மெமோ வரும்னு தெரியும், அடுத்து வேலையே காலி ஆகிற அளவுக்கு போவோம். இது ரொம்ப சீரியஸ் இஷ்யூ. ஏன்னா பெரிய ஒரு அதிகாரி சொல்லி இருக்கிறாரு. என்ன அதிகாரம் பாருங்க, எங்க இருக்குது அந்த அதிகாரம்? அந்த வார்த்தையில இருக்கிறது. அவன் சொல்றான், அதிகாரத்தை கீழ்ப்பட்டவனாய் இருக்கிறேன். அப்போ வந்து நீங்க எவ்வளோ வார்த்தைகளை அதிகமா பேசுறீங்கன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது, எவ்வளோ பவரை உங்களுடைய வார்த்தை உள்ளடக்கி இருக்கிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. 100 வார்த்தை பேசி ஒரு பவரும் இல்லை. அதுல என்ன 100 வார்த்தை பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனா ஒரே ஒரு வார்த்தை பேசி அதுல ரொம்ப பவர் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், நம்ம கூட இப்படிதான் பேசணும், பேச நல்லா கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. இங்க வந்து இவன் வந்து அதிகாரத்தை கீழ்பட்டவனா இருக்கிறேன், எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டுன்றான். நம்ம கூட அப்படிதான், நமக்கு மேல ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம ஆண்டவருக்கு கீழ்பட்டவர்களா இருக்கிறோம். கீழ்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அவர் தலை, நம்ம சரீரமா இருக்கிறோம். அந்த விதத்தில் என்ன பண்றோம், நாம அவரும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அதே அதிகாரம் நமக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க, நம்ம எவ்வளவு அதிகாரம் உள்ளவர்கள் நமக்கு தெரியல. ஆனால் நம்ம என்ன பண்றோம், எதுனாலும் நம்ம நிறைய முறை பேசிட்டே இருக்கிறோம், தப்பா வேற பேசுறோம். நம்ம வார்த்தைகள் வல்லமை சுமந்து செல்லுகிறது, நம்முடைய வார்த்தைகள் அதிகாரத்தை சுமந்து செல்லுகிறது என்பது நமக்கு விளங்கவே மாட்டேங்குது. அதனால என்ன பண்றோம், நம்ம வேற என்னென்னமோ பேசுறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும், என்னோட வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது, என்னோட வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நான் பேசினேன்னா எனக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற வல்லமையை நான் இந்த வார்த்தையின் மூலமாக வெளியே அனுப்புகிறேன். இதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சும்மா திரும்ப திரும்ப சொன்னதை என்ன பண்ணக்கூடாது, நாம சொல்லக்கூடாது. அவர் சொல்றாரு 3 காரியங்கள் சொல்ற, ஒருத்தனை போனா போறான், இன்னொருத்தனை வானா வரான், இதை செய்யினா செய்யறான். அப்ப பாருங்க, முதல் காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்முடைய வார்த்தையில, இந்த 100க்கு அதிபதி வார்த்தையில மட்டும் இல்ல, இப்ப என் வார்த்தையில, உங்க வார்த்தையில நீங்க வாயை திறந்து பேசுனீங்கன்னா அந்த வார்த்தை அதிகாரத்தை சுமந்து செல்லுகிறதா இருக்கிறது. அந்த வார்த்தை உங்களுடைய வல்லமையை சுமந்து செல்லுகிறதா இருக்கிறது. எவ்வளவு வல்லமை நமக்கு இருக்கு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும், எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்குதுன்னு இப்ப காமிக்கிறேன். மத்திய சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நாம வாசிக்கும் போது, மத்திய 28:18 நமக்கு எவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் எவ்வளவு அதிகாரங்க, கொஞ்சம் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறாரா? ஓரளவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிக்கிறாரா? ஒரு 50% அதிகாரம் கொடுக்கப்பட்டு சொல்லிக்கிறாரு. என்ன சொல்லி இருக்கிறார் உங்க பைபிள்ல நீங்க பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஆல் பவர் வாஸ் கிவன் டு ஜீசஸ், இல்லையா? எல்லா வல்லமையும், சகல வல்லமையும் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அங்க ஒரு விரல வச்சுப்போம். அப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரத்தை திருப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எபேசியர் 1 எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும், நல்ல கவனிங்க, அதிகாரம் இருக்குதுங்க, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவர் என்ன, யாரை, இயேசுவை, அவரை உன்னதங்களிலே உயர்த்தி தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து,
யார? இயேசுவை யார் உயர்த்துறது? தேவன் உயர்த்துறாரு. எதுக்கு மேலெல்லாம் உயர்த்துறாரு? எல்லா துரைத்தனம், எல்லா அதிகாரம், எல்லா வல்லமை, பாவத்தினுடைய வல்லமை, பாவத்தினுடைய அதிகாரம், சூழ்நிலைகளுடைய அதிகாரம், பிசாசுக்கு இருக்கிற அதிகாரம், அவனுக்கு இருக்கிற வல்லமை, கடனின் வல்லமை, கடனின் பிடி, பொருளாதார குறைவு, அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், இந்த எல்லாத்துக்கும் மேலாக என்ன பண்றாரு? இயேசுவை உயர்த்துறாரு. எல்லா அதிகாரமும், சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க இந்த பூமியில வேலை செய்யற அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் வேலை செய்கிற தீமையான சக்திகள், எந்த சக்தியும் இயேசுவின் சக்திக்கு மேற்பட்டது அல்ல. எல்லா சக்திக்கும் அவர் மேற்பட்டவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாத்துக்கும் மேல, எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா அதிகாரத்துக்கும், எல்லா வல்லமைக்கும், எல்லா கர்த்தத்துவத்துக்கும், இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக, இந்த வியாதிகளுக்கு என்னென்னலாம் பேர் எல்லா வாயையும் போட்டு அதுக்கு மேல அவர் என்ன பண்ணிட்டார்? இயேசுவை உயர்த்துறார். உயர்த்தி உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் அவருடைய காலு கீழே கொண்டு வந்துட்டார். பாவம் அவர் கால் கீழே இருக்குது, பிசாசனுடைய வல்லமை அதிகாரம் அவருடைய கால் கீழே இருக்குது, நோய் வியாதி அவருடைய காலு கீழே இருக்குது, தரித்திரம் இல்லாமை, வறுமை, ஏழ்மை, பற்றாக்குறை அவர் கால் கீழே இருக்க, குடும்ப சண்டை, மற்ற எல்லா தீமையான காரியங்களும் அவருடைய கால் கீழே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு கால் இருக்கு. எல்லாத்தையும் மேல அவர் உயர்த்திட்டார். உயர்த்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எல்லாத்துக்கும் மேல அவரை உயர்த்திட்டு தலையோட இணைஞ்சிருக்கு பாருங்க சரீரம், அதுதான் சபை. நீங்களும் நானும் அதுக்கு கீழ்படுத்திட்டாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள அதிகாரத்தை வச்சாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள வல்லமையை வச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள பவர் வச்சிட்டாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள அத்தாரிட்டி வச்சிட்டாரு. வச்சுட்டு நம்மளையும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இணைச்சிட்டாரு. அவர் தலை, சபை வந்து சரீரம். இப்ப கால் எங்க இருக்கு? தலையில இருக்கா சரீரத்தில் இருக்கா? சரீரத்தில் இருக்கு. எல்லாத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினான்னு சொல்லும் போது எல்லாம் என் கால் கீழே இருக்குங்க. பிசாசு என் காலு கீழே இருக்கிறான். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேர் பிசாசுக்கு பயந்துட்டு இருக்காங்க. ஐயோ அவங்க மந்திரம் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, யாரோ ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க, என்னென்ன யாரோ ஏதாவது செய்யட்டும், நம்மள என்ன பண்ண போகுது? எல்லாம் நம்ம காலு கீழே இருக்குது. இப்ப நாம என்ன பண்ண வேண்டும்? இந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த அதிகாரத்தை நாம வல்லமையை ரிலீஸ் பண்ணோம். எப்படி? நாம வாயை திறந்து பேச வேண்டும். ஏன்னா நம்ம பேசினா அதுல அதிகாரம் இருக்கிறது. Words carry the power of the speaker. நீங்க வாயை திறந்து வார்த்தையை பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அது மூலமா ரிலீஸ் ஆகுதுங்க. என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆள் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது, ஒரு ஆளு, ஒரு நபர் என்ன செய்ய முடியுமோ அதே வேலையை அவருடைய வார்த்தையும் செய்ய முடியும். What a person can do, his word can also do. இது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அதனால தான் இந்த 100க்கு அதிபதி சொல்லிட்டாங்க, நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? உன் வேலைக்காரன் குணம் அடையட்டும் சொல்லுங்க. இங்கிருந்து அந்த வார்த்தையை பேசினா அந்த வார்த்தை அந்த அதிகாரத்தை சுமந்து செல்லுகிறது. நீங்க என் வீட்டுக்கு வந்து அங்க ஒரு வார்த்தையை சொன்னா எப்படி என் வேலைக்காரன் குணமாவானோ, உங்களுடைய வார்த்தை மட்டும் வந்து கூட என் வேலைக்காரனை குணமாக்க முடியும். என்ன மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஆட்களை நம்ம என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த 100க்கு அதிபதி இருக்கிறானே, அவன் தன்னை தனியாகவும் தன்னுடைய வார்த்தைகளை தனியாகவும் பார்க்கவே இல்லை. நான் ஒண்ணுதான், என் வார்த்தையும் ஒண்ணுதான், நானும் என் வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இயேசு சொல்ற, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவரையும் அவருடைய வார்த்தையை என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாதுங்க. அவரால் என்ன செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தையாலையும் அதை செய்ய முடியும். அவரால் குணமாக்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தையும் குணமாக்க முடியும். அவரால் விடுவிக்க முடியும் என்றால் அவருடைய வார்த்தையும் விடுதலை கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். அவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்னா அவருடைய வார்த்தையும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும்.
அவர் என்ன செய்ய முடியுமோ அவருடைய வார்த்தையும் அதே விஷயத்தை அந்த வார்த்தையும் செய்ய முடியும். அப்ப இந்த 100க்கு அதிபதி சொல்றான், நான் 100க்கு அதிபதி, நான் ஒரு கமாண்டரு, நான் கமாண்ட கொடுக்குறேன், அதை அவங்க செய்யறாங்க. நான் கமாண்ட கொடுத்தேன்னா அவன் போன்னு சொன்னா போறான், வான்னு சொன்னா வரான், இது செய்யின்னு சொன்னா செய்யறேன். நான் ஒரு கமாண்டர், நான் கமாண்ட் கொடுக்குறேன். யூ ஆர் அ ஹீலர், யூ கேன் ஹீல் அப்படின்றாரு. நான் ஒரு கமாண்டர், கமாண்ட் கொடுக்குறேன். நீங்க ஒரு குணமாக்குறவர், சுகம் அளிக்கிறவர். நீங்க சுகத்தை அனுப்புங்க. உங்க வார்த்தையில அந்த சுகத்தை வச்சு அனுப்ப முடியும். நீர் ஒரு சுகம் அளிக்கிறவர். நீங்க என்ன பண்ண முடியும்? உங்க வார்த்தை என் வேலைக்காரனை குணமாக்க முடியும். பாருங்க, நான் ஒரு பிரசங்கியா இருக்கிறேன். இந்த பிரசங்கியா இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன்? என்னுடைய வார்த்தைகளை நான் உபயோகப்படுத்துகிறேன். பிரசங்கம் பண்ணணும்னா வார்த்தையை உபயோகப்படுத்துறேன். உங்களை தைரியப்படுத்தணும்னா அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறேன். யாருக்காவது ஆலோசனை கொடுக்கணும்னா வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். ஜபிக்கணும்னா என்ன பண்றேன்? வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். அப்ப கடவுள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை அழைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் என்னுடைய வார்த்தையின் மூலமாக நான் செய்கிறேன். வழங்குதா உங்களுக்கு? வார்த்தைகள் மிக 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 வல்லமை வாய்ந்தவர்களாக இருக்கிறது. நம்ம ஒரு நாள் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி யோசித்து பார்த்தே இருக்க மாட்டோம். என்னைக்காவது நீங்க யோசித்து பார்த்தீங்களா? மை வேர்ட்ஸ் கேரி பவர். என் வார்த்தை வல்லமை சுமந்து செல்ற. என் வார்த்தை அவ்வளவு பவர்ஃபுல். நான் எவ்வளவு பவர்ஃபுல், அந்த அளவுக்கு என் வார்த்தை பவர்ஃபுல்லா இருக்கிறது. அப்ப ஒண்ணு வார்த்தை வல்லமையும் அதிகாரத்தையும் சுமந்து செல்கிறது. ரெண்டாவது, ஒரு நபர் என்ன செய்ய முடியுமோ அது வார்த்தையும் செய்ய முடியும். மூணாவது, வார்த்தைகள் ஒரு வேலையை செய்து முடிக்கும்படியாக அனுப்பப்படுகிற ஒரு மெசஞ்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. வேர்ட்ஸ் ஆர் மெசஞ்சர்ஸ் சென்ட் ஆன் அ மிஷன். ஒரு குறிப்பிட்ட லக்கை நோக்கி, ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தை நோக்கி, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்கும்படியாக அனுப்பப்படுகிற ஒரு மெசஞ்சர்ஸா இந்த வார்த்தைகள் இருக்கின்றன. அப்ப இந்த செஞ்சுரியன், இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய வார்த்தைகளை எப்படி பார்க்கறான்னா, அவனுடைய மெசஞ்சர்ஸா பார்க்கறான். இவன் வாயில இருந்து வார்த்தை தான் வருது, ஆனா அந்த வார்த்தையை அந்த வேலைக்காரன் எடுத்து அந்த வேலையை அவன் செய்கிறான், போகிறான். வா அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை அவன் எடுத்துக்கொண்டு அதை வேலையை அவன் செய்கிறான். இதை செய்ய என்றால் அவன் என்ன பண்றான்? செய்கிறான். அப்ப ஒரு மெசஞ்சர் மாதிரி பார்க்கறான். இப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன், இந்த சவுண்ட் தான் வருது. இந்த சவுண்ட் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அனுப்பப்படுகிறது, ஒரு வேலையை செய்யும்படியாக அனுப்பப்படுகிறது. இந்த சத்தத்தை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த சவுண்டை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த வேலையை பெற்றுக்கொள்கிறார்கள். எப்படின்னா, இந்த வார்த்தைகள் ஒரு மெசஞ்சர்ஸ் மட்டும் இல்ல, இது ஒரு மெடிசன் மாதிரியும் இருக்கிறது. டேப்லெட் மாதிரி இருக்கு. டேப்லெட்னா இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி கூட டேப்லெட்னு சொல்றாங்க. டேப்லெட்னா நான் சொல்ற மருந்து சொல்றோம் இல்லையா, மாத்திரைகள். மாத்திரை மாதிரி இருக்குது, சிலது கேப்சூல் மாதிரி இருக்கு. எது? வார்த்தைகள். சில மாத்திரைகள் வெறும் ஜுரத்தை மட்டும் போக்குது இல்லையா, அந்த அளவுக்கு தான் அதுல பவர் இருக்கு. சில மாத்திரைகளுக்கு வலியை நீக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒவ்வொரு மாத்திரைக்கும் ஒரு கெப்பாசிட்டி. ஒரு மாத்திரை போட்டா வலி நீங்குது, இன்னொரு மாத்திரை போட்டா அப்புறம் ஜுரம் சரியாது. இது என்ன பண்ண? எடுத்து நாம உட்கொள்ள வேண்டும், விழுங்க வேண்டும். அப்ப இந்த பெயின் கில்லர்னு ஒரு டேப்லெட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மாத்திரை இருக்கு, அது வலி நிவாரணி. அப்ப அந்த மாத்திரை எதுக்காக உண்டாக்கப்பட்டதுன்னா, அந்த வலியை டார்கெட் பண்ணும்படியாக இது உண்டாக்கப்பட்டிருக்கு. எது? இந்த மாத்திரை இல்லையா? இந்த மாத்திரையை எடுத்து நாம விழுங்கும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த சரீரத்துல, முழு சரீரத்திலையும் எந்த இடத்துல வலி இருக்கிறதோ அந்த டார்கெட்டை நோக்கி அது நடக்கிறது. ஒரு சில நிமிடங்களிலே அந்த டேப்லெட் என்ன பண்ணுகிறது? வலி இருக்கிற இடத்துல இந்த டேப்லெட் உள்ள போய் கரைஞ்சி அந்த ரத்த ஓட்டத்துல கலந்து அது கரெக்டா வலி எங்க இருக்குதோ அந்த இடத்தை போய் டார்கெட் பண்ணி அதை போய் அடிக்குது. அந்த வலி என்ன பண்ணுது? கொஞ்ச நேரத்துல நீங்குகிறது.
சில மாத்திரைகளுக்கு வந்து ஒரே இப்போ இந்த ஜுரத்துக்குன்னா அந்த மாத்திரை தான், அந்த மாத்திரை ஜுரத்தை மட்டும் நீக்கும், ஒரே ஒரு வேலை தான். வலி நிவாரணின்னு அந்த வலியை மட்டும் போக்குறது. ஆனா வேற சில மாத்திரைகள் இருக்கிறது, அந்த மாத்திரைகள் என்னங்கிறதுனா நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட வேலைகளை அந்த மாத்திரைகள் செய்ய முடியும். நான் சொல்றது வந்து இந்த பஸ்ல எல்லாம் விற்பாங்க பாருங்க, பஸ்ல ட்ரெயின்ல இந்த ஒரு தைலத்தை போட்டீங்கன்னா தலைவலி போயிடும், இடுப்பு வலி போயிடும், கால் வலி போயிடும், முட்டி வலி போயிடும், உங்களுக்கு இருக்கிற எல்லா வலியும் இந்த ஒரே தைலத்துல போயிடும். சர்வ ரோக நிவாரணி அந்த அதை சொல்லலை, நான் உண்மையாகவே மாத்திரைகளை நான் சொல்லுகிறேன். அப்ப ஒவ்வொரு மாத்திரையும் எப்படி ஒரு டார்கெட்டை நோக்கி அது அனுப்பப்படுகிறதோ அதே போலதான் நம்முடைய வார்த்தைகள் கூட. ஒரு சில நேரங்களில் சில வார்த்தைகள் ஒரே ஒரு வேலையை செய்யுது, ஆனா ஒரு சில வார்த்தைகள்ல நிறைய, அந்த ஒரே வார்த்தை தான் நிறைய வேலைகளை அது செய்கிறது. மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொண்டு அது போய் வேலை செய்கிறது. இப்போ ஒரு வேத பகுதிக்கு நாம செல்ல போறோம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் திருப்போம். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 11:43. யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இப்ப இயேசு என்ன பண்றாரு? லாசருனுடைய கல்லறைக்கு முன்பாக நிற்கிறார். கல்லறைக்கு முன்பாக ஏன் இந்த லாசருனுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, பெத்தானியான ஒரு ஊர் இருக்கு, லாசர் என்ற ஒரு சகோதரன் இருக்கிறான், அவங்களுக்கு 2 சகோதரி இருக்காங்க, மார்த்தாள் மரியாள். இந்த குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார். அப்பப்ப அந்த வீட்டுக்கு போவாரு, பிரசங்கெல்லாம் பண்ணுவார், பேசிட்டு இருப்பாரு. இந்த குடும்பமும் இயேசுவை நல்லா கவனிக்கும். ஒரு நாள் இயேசு வேற ஒரு ஊர்ல இருக்கும்பொழுது இந்த லாசர் வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொல்லி அனுப்புறாங்க. ஆனா அவர் எல்லாம் தெரிஞ்சுக்கின்னு மேல 2 நாள் அங்கேயே தங்குறாரு. தங்கிட்டு அப்புறம் கடைசியா நடந்து வராரு, இந்த ஒரு பெத்தானியாக வராரு. வந்த உடனே என்ன அதுக்குள்ள இங்க என்ன நடக்குதுன்னா, லாசர் வியாதிப்பட்டு மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு கல்லெல்லாம் புரட்டி வச்சிடுறாங்க கல்லறை முன்னாடி. 4 நாள் ஆயிடுது மரித்து. இப்ப இயேசு வராரு, அந்த ஊருக்குள்ள நுழையிறாரு. ஊருக்குள்ள நுழையும் பொழுது நுழைஞ்சு வராரு, மார்த்தாள் வரா, அப்புறம் மரியாள் வரா. வந்தோடனே சொல்றாங்க, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் பிழைச்சிருப்பான், மறிச்சிருக்க மாட்டான். அவங்க பாருங்க, பிசிக்கலா அவங்க இயேசு அவங்களோட கூட இருந்தா மட்டும்தான் இந்த அற்புதத்தை செஞ்சிருக்க முடியும்ன்றதை அவங்க விசுவாசிக்கிறாங்க. மார்த்தாலும் மரியாளும் அப்படி விசுவாசிக்கிறாங்க. இயேசு சரீர பிரகாரமாக சொல்லி அம்சமே அப்பயே உடனே வந்திருக்க கூடாதா? வந்திருந்தா என் சகோதரன் என்னுடைய தம்பி பிழைச்சிருப்பானே, நீங்க இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்களே, இது எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க. பல நேரங்களில் நம்ம கூட சில டெத்துக்கு போகும்போது லேட் ஆயிடும். நம்ம எங்கேயாவது ஒரு வேலையா இருப்போம், வெளியூர்ல இருப்போம், வெளிநாட்டில் இருப்போம். வரும்போது வந்தோடனே பார்த்து எல்லாமே முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ வரீங்களே நீங்க. நான் சொல்றேன், எல்லாம் முடியல. நம்ம கூட ஒரு வேலை அப்படி நினைக்கலாம். பல கனவுகள், பல தரிசனங்கள், இதெல்லாம் வந்து நிறைவேறாமல் நம்முடைய மனசுக்குள்ளே போட்டு அப்படியே பூட்டி அதை அப்படியே அடக்கம் பண்ணி வச்சிருக்கலாம். ரொம்ப நாளா இருக்கலாம், ரொம்ப மாசம் இருக்கலாம், ரொம்ப வருஷம் இருக்கலாம். அவ்வளவுதாங்க. இனிமேல் இந்த தரிசனம், இந்த கனவு, என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை நிறைவேறன்றதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இல்லை, எவிடன்ஸ் இல்லை, வாய்ப்புகளே இல்லை. இது என்னோடய போட்டோம், நானே என்னுடைய மனசுக்குள்ள போட்டு இதை புதைச்சிக்கிறேன் நீங்க வந்து யோசிச்சிருக்கலாம். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், அது முடிவு கிடையாது. இயேசு இப்ப வந்திருக்கிறாரு, அந்த கல்லறைக்கு முன்னாடி நிக்கிறாரு. 43ஆம் வசனத்தில் சொல்றாரு, லாசருவே வெளியே வா என்று உரத்த சப்தமாய் கூப்பிட்டார். ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், லாசருவே வெளியே வா. 3 வேர்டு சொல்றாரு. இப்ப இது வந்து எப்படி இந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. நிறைய வேலைகளை செய்யணும். வெளியே வான்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த வார்த்தையில எவ்வளவு அதிகாரமும் எவ்வளவு வல்லமை இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப என்ன நடக்கணும்? லாசர் ஏஞ்சி வெளியே வந்துட்டான்றது மட்டும் நம்ம வாசிக்கிறோம். ஆனா இவன் எழுந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் நடக்கணும்? இவன் மரித்த பொழுது இவனுடைய ஆவி எங்க ஒரு இடத்துல போயிருக்குது இல்ல, அந்த ஆவிக்கு பர்மிஷன் கொடுக்கணும். இவர் சொல்ற வார்த்தை, இந்த ஆவிக்கு பர்மிஷன் கொடுத்து அந்த ஆவி வந்து இவனுடைய சரீரத்தில் நுழைய வேண்டும். அந்த ஆவிக்கு விடுதலை கொடுக்கணும். 2வது, தேவனிடத்தில் அவன் ஆத்மா போயிருக்கல, அந்த ஆத்மா இவனுக்குள்ள வந்து நுழைய வேண்டும். ஆண்டவரே, இப்ப நான் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன், இந்த ஆத்மா விடுவீங்க, லாசருக்குள்ள வரட்டும் அப்படின்னு. 3வது, அவனுடைய சரீரம் அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிருக்க, அதெல்லாம் வந்து டீகம்போஸ் ஆயிருக்கலாம், ரீகம்போஸ் ஆகணுங்க. ஹலோ,
நம்ம இங்க வலி வேதனை சும்மா ஏதோ ஒரு வியாதின்னு பாத்துக்கிறோம். இவன் மரிச்சிட்டான், செத்துட்டான், 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆச்சு, நாத்தடிச்சிட்டு இருக்குது. இந்த சரீரம் ரீகம்போஸ் ஆகணும்னா எப்படி இருக்கணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்குங்க. டீகம்போஸ் ஆன சிச்சுவேஷனை ரீகம்போஸ் பண்ணி அவனை வெளியே கொண்டு வரக்கூடிய எல்லா வல்லமையும் அந்த வார்த்தையில் இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தை எவ்வளவு வேலையை செய்கிறதுன்னு பாருங்க. அது மட்டும் கிடையாது, எந்த வியாதி இவனை கொன்று போட்டதோ, சாகடிச்சதோ, அந்த வியாதி இங்க குணமாக வேண்டும். ஏன்னா இவன் இல்லைன்னா அந்த வியாதி குணமாக உயிரோட எழுந்தோன்னா மறுபடியும் அந்த வியாதி அவனை கொண்டு போடும். அந்த டீகம்போஸ்ட் பாடி ரீகம்போஸ்ட் ஆகிறது மட்டும் கிடையாது, எந்த வியாதினால் இவன் கொல்லப்பட்டானோ, உயிரை இழந்தானோ, அந்த வியாதியும் குணமாகணும். எங்க லாசருவே வெளியே வானா, இது எல்லாத்தையும் அக்கம்ப்ளிஷ் பண்ணணும் அந்த வேர்டு. அது மட்டும் கிடையாது, அவன் எழுந்து அந்த டூம்பை விட்டு, கல்லறையை விட்டு வெளியே வரணும். ஏன் அப்படி சொல்றேன்? ஏன்னா இப்ப கை காலெல்லாம் என்ன பண்ணுது, கட்டப்பட்டிருக்குது, தலை எல்லாம் சுத்தப்பட்டு பிரேத சீலைகள் இருக்கு. அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல ஒரு ஆள் மரிச்ச உடனே அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல துணியில் என்ன பண்ணுவாங்க, ரேப் பண்ணுவாங்க, நல்லா டைட்டா கட்டுவாங்க அந்த பாடியை. கட்டி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்து கூட மரித்த பொழுது அவருடைய தலையை சுற்றி இருந்த துணி தனியா இருந்தது, சரீரத்தை சுற்றி இருந்த துணி தனியா இருந்தது. இப்ப இந்த வார்த்தை லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு, இந்த வார்த்தை உள்ள போய் இந்த கட்டப்பட்டிருக்கிறவனை அப்படியே வெளியே கொண்டு வரணும். அவனால நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது. ஆனா இந்த வார்த்தையில அவ்வளவு பவரும் அந்த அத்தாரிட்டியும் இருக்கிறதுனால அவனை எழுப்பி வெளியே அப்படியே கொண்டு வருது பாருங்க. வெளியே வந்த பிறகு 44 வசனம், யோவான் 11:44, அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். One word accomplished many instructions, multiple instructions. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை செஞ்சு முடிச்சிருக்கு. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டு இருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பவர் பாருங்க வேர்டுக்கு. ஏற்கனவே ஃபுல்லா கட்டப்பட்டுறான், தலையெல்லாம் துணி சுத்தி இருக்கு, கால்ல இருந்து கழுத்து வரைக்கும் துணி சுத்தி இருக்கு, ஒரு துணி தலையெல்லாம் சுத்தி இருக்குது. இவன் வெளியே வந்த பிறகுதான் இவனை கட்டவிழ்த்து விடுங்க. அப்ப எப்படி வெளியே வந்திருக்கிறான்? ஏன் அப்படியே பாருங்க, இந்த பவர் ஆஃப் த வேர்ட் என்ன பண்ண, அப்படியே அவனை வெளியே கொண்டு வருது. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் முடியாது. இல்லைங்க, எல்லாமே முடியாதுனால ஹலோ, இந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு வார்த்தை பல காரியங்களை செய்கிறது. நான் சொல்ற வேர்ட்ஸ் கேன் டு மல்டிபிள் திங்ஸ். இந்த வார்த்தை உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். இந்த வார்த்தை உங்களை பொருளாதார சிக்கலிலிருந்து விடுதலையாக்க முடியும். இந்த வார்த்தை உங்களை வியாதியிலிருந்து குணமாக்க முடியும். இந்த வார்த்தையினாலே உங்களுடைய எல்லா கடனின் பிடியிலிருந்து விடுதலையாக்க முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். இந்த வார்த்தை உங்களுடைய குடும்ப சண்டைகளை நீக்க முடியும். இந்த வார்த்தை உங்களை வாழ வைக்க முடியும். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க முடியுங்க. எல்லாத்தையுமே செய்ய முடியும். நல்லதாங்க, தட்டுங்க கையை, ஆண்டவருக்கு தான் மகிமை. One word accomplishing different things, multiple things. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஆண்டவர் சொல்றார் ஒரு இடத்துல. ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அது அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படியே வாய்க்கும் அப்படின்ற இவ்வளவு தெளிவா அவர் சொல்றாருன்னு பாருங்க. கரெக்டா செய்யும். எதுக்காக நான் அனுப்பணும் அந்த வேலையை அது செய்யும். இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச சில காரியங்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்தினா, ரெயின், மழை. எல்லாருக்கும் தெரியல, மாறி அப்படின்னு சொன்னா மழைன்னு அர்த்தம்.
மாரியும் உறைந்த மழையும். பனியும் மழையும் பற்றி சொல்கிறேன். பனியை விடுங்க, அது நம்ம இங்கே அது அந்த அளவுக்கு பொழியறது கிடையாது. மழையை எடுத்துக்குவோம். உறைந்த மழைனா அது பனி, மாறினா மழை. இந்த மழையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். மழை எங்கேருந்து வருது? மேலேருந்து வருது. வானத்திலிருந்து மழை பொழிகிறது. அப்போ இந்த மழை சில ப்ராப்பர்ட்டிஸை சுமந்து கொண்டு வருகிறது. அதில் சில இன்கிரீடியன்ஸ் இருக்கு. மழையில் ஏதோ ஒன்று இருக்கு, அது சுமந்து கொண்டு வருகிறது. எங்க வருகிறது? இந்த கிரவுண்டுக்கு வருது. இந்த பூமியை நோக்கி அது வருகிறது. இந்த பூமி கிட்ட வந்த உடனே சொல்றாரு, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்குது. அங்கதான் இறங்குது. இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல், இப்ப நல்லா கவனிங்க, மழை வருது. மழை மேல இருந்து அப்படியே ஜோடு கொட்டுது. அப்படியே கீழே வர 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 வந்துட்டு பூமி கிட்ட அதை நினைக்காம, ஐயோ நான் போறேன் 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 என்னைக்காவது போயிருக்கான் மழை? அந்த மாதிரி எதுவுமே போனதே கிடையாது. மழை வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைக்கிறது. என்னெல்லாம் அந்த மழையில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது? இந்த கிரவுண்டுக்கு ரிலீஸ் வந்து. The rain comes from above and it contains some properties. When it reaches the ground, it releases every properties. மழை இங்க விழுந்த உடனே இந்த மழையில என்னவெல்லாம் ஆற்றல் இருக்கோ, சக்தி இருக்கோ, அது எல்லாத்தையும் இந்த பூமிக்கு கொடுக்குது. என்ன பண்ணுது? பூமியை முதல்ல நனைக்குது. நனைச்சு அப்புறம் என்ன பண்ணு? முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது. இட் நரிஷஸ் த கிரவுண்ட். இந்த பூமியை விளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது என்ன பண்ணுது? தயார்படுத்துகிறது. இட் prepares the ground, it nourishes the ground to give a great harvest. ஒரு பெரிய விளைச்சலை கொடுக்கும்படியாக என்ன பண்ணுது? இந்த பூமியை அது நனைக்கிறது, முளை கிளம்ப செய்கிறது, விளையும்படி செய்கிறது. இது வரைக்கும் ஒண்ணும் இல்லை. ஆனா மழை இதுல விழுந்த உடனே அது நனைய ஆரம்பிக்கிறது, பண்படுத்தப்படுகிறது, விளைச்சலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அது ஆயத்தமாக்கப்படுகிறது. அப்புறம் இந்த கிரவுண்ட் நரிஷ் ஆன உடனே அப்புறம் அந்த செடி முளைக்க ஆரம்பிக்குது. அது நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறது. அப்ப இறங்குது. இறங்கி சும்மா வெறுமனே அங்க திரும்பி இல்லைங்க, நான் தெரியாம வந்துட்டேன், நான் போறேன், திரும்பின்னு போறது கிடையாது. இந்த வேலை எதுக்காக அனுப்பப்பட்டதோ அந்த வேலையை அது முடிக்கிறது. அப்ப மழை மேலிருந்து கீழே இறங்கி வானத்திலிருந்து இறங்கி இங்க ஒரு புதிய ப்ராசஸ ஆரம்பிக்கிறது. எது? மழை. அப்ப இந்த மழை ஒரு பெரிய நோக்கத்துக்காக, ஒரு பெரிய வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக அந்த மழை அனுப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த மழையை நான் அனுப்புனேன்னா அது சும்மா வெறுமனே என்கிட்ட திரும்பாதுப்பா. அது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது. பூமியை நனைக்கணும், முளை கிளம்பணும், விளையும்படி செய்யணும், விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கணும், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும். இதுதான் அந்த மழை வானத்திலிருந்து இறங்குறதுக்கான ஒரு மிஷன், ஒரு நோக்கம், ஒரு வேலை. மழைக்கு அந்த நோக்கம், அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுக்கிறது எப்படியோ, எப்படி இந்த மாதிரி இது வேலை செய்தோ, மழை எப்படி இந்த மாதிரி வேலை செய்தோ, அதே மாதிரி என்னுடைய வார்த்தையும், என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையும் அப்படியே இருக்கும். இந்த வார்த்தையை நான் சும்மா அனுப்பல. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, சும்மா அனுப்பலப்பா. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ப்ராசஸ ஆரம்பிக்கும்படி இந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன். ஒரு புதிய வேலையை செய்யும்படி நான் அனுப்பியிருக்கிறேன். ஒருவேளை நீ தரித்திரத்தில் இருக்கலாம், ஆனா நான் என்னுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் வார்த்தையை அனுப்பிட்டேன். ஒரு புது ப்ராசஸ்ல இது ஆரம்பிக்கும். என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில தரித்திரத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சக்திகளையும் விரட்டி அடிச்சுட்டு, உங்களுடைய வாழ்க்கையில கடனை உற்பத்தி பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சக்திகளும் வல்லமைகளை அழிச்சு போட்டு, இந்த மழை எப்படி வருதோ அதே மாதிரி இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ப்ராசஸை ஆரம்பிக்கிறது. உங்க கையில பணம் வரும்படி செய்கிறது. உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நல்ல பிளஸ் ஆகும்படி பண்ணுகிறது. இந்த வார்த்தை, இந்த வார்த்தையில என்ன இருக்குதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த வார்த்தை அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுகிறது. அந்த டார்கெட்டை ஹிட் பண்ண உடனே அது என்ன பண்ணி முடிக்கணுமோ, என்ன வேலையை செய்யணுமோ அது செஞ்சு முடிக்கிறது. ஆசீர்வதிக்கணும்ன்றது தான் நோக்கம்னா, அது என் வாழ்க்கையில அது ஆசீர்வாதத்தை உற்பத்தி பண்ணும். அது இது வரைக்கும் அது நனையில, முளைக்கல,
விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கல, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கல. ஆனா இப்ப அது ஆரம்பிக்குது, அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சாச்சு. அது அது முளை விட ஆரம்பிச்சிருச்சு, நனைய ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்றேன், இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாங்க, அவர் ஒரு பெரிய வேலையை என் வாழ்க்கையில ஒரு புது ப்ராசஸ் பண்ணி என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுகிறாரு, வார்த்தையை அனுப்புகிறார். இந்த வார்த்தை எங்க போகுது? கரெக்டா டார்கெட்டுக்கு போகுது. நல்ல கவனிங்க, நம்முடைய ஆண்டவரை மாதிரி ஒரு திறமைசாலி யாருமே கிடையாது. அவர் கரெக்டா டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுவார். அப்ப இந்த டார்கெட்டை அது அடிச்சு தூக்குது, பயங்கரம். டார்கெட் அடிச்சு தூக்குது. எங்க அனுப்பப்பட்டதோ அங்க அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜை அங்க இறக்கி வச்சு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, ஒவ்வொரு முறை நீங்கள் வார்த்தையை ரிசீவ் பண்ணும்பொழுது, பெறும்பொழுது, இப்ப நான் நிறைய பேசிட்டே இருக்கிறேன், நீங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ரிசீவ் பண்ண அது ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி வந்துட்டே இருக்குது. உங்க வாழ்க்கையில கவலை இருக்கலாம், பயம் இருக்கலாம், அவிசுவாசம் இருக்கலாம், அவநம்பிக்கை இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில அதைரியம் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில சந்தேகம் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில குறைவு, தாழ்ச்சி, வறுமை, தரித்திரம், இல்லாமை, ஏழ்மை, பற்றாக்குறைலாம் இருக்கலாம். ஆனா நான் டார்கெட் பண்றேன், இந்த வார்த்தையை டார்கெட் பண்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவாரு. உங்களுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், அதை பத்தி நினைக்காதீங்க. இந்த வார்த்தையில எவ்வளவு பவர் இருக்குன்னு நினைங்க. இந்த வார்த்தை உங்களை நோக்கி வரும்பொழுது அது சும்மா வெறுமனே திரும்பி போகாது. அது டார்கெட்டை கரெக்டா அடிச்சு தாக்குன்றதை நீங்க நினைங்க. உங்க கடன் பிரச்சனைகளை அது நீக்கும், உங்களுடைய குறைவுகளை நீக்கும், உங்களுடைய ஏழ்மையை, வறுமையை போக்கும் அந்த வார்த்தை. ஏன்னா அந்த வேலைக்காக தான் அது அனுப்பப்பட்டது. It will start a new process. ஒரு புதிய process அது ஆரம்பிக்குது. இது வரைக்கும் யாராலும் பண்ண முடியாத ஒரு process. உங்க அப்பாவால பண்ண முடியாது, அம்மாவால பண்ண முடியாது, உங்களுடைய உடன் பிறந்தவர்களால பண்ண முடியாத ஒரு process வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஆமென். அவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. வார்த்தையில வல்லமை இருக்குன்னு தெரியும், ஆனா இப்ப புது விதமா இப்ப வழங்க ஆரம்பிக்குது சிலதெல்லாம். அதனால தான் கடவுள் என்ன பண்றார், வார்த்தை அனுப்புகிறார். பாவங்களாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நீ குணமாக்கப்பட்டாய். இதெல்லாம் அவரோட வார்த்தை. அவரை ஏற்கனவே அனுப்பி வச்சுக்கிறாரு, டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி அனுப்பி வச்சுக்கிறாரு. இப்ப இந்த வார்த்தை வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? எப்படி அவர் சொன்னா ஹீல் ஆகுது, நம்ம சொன்னா ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அவர் சொன்னா குணமாகுது, நம்ம சொன்னா வலி இன்னும் அதிகமாகுது. அவர் சொன்னா ஆசீர்வாதம் உண்டாகுது, அவர் சொன்னா பெருக்கம் உண்டாகுது, நம்ம சொன்னா இருக்கதும் போகுது. என்ன காரணம்? அப்ப இந்த வார்த்தை வரும்போது நம்ம ஒண்ணு செய்யணும். என்ன செய்யணும்? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எரேமியா 15:16 வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, நல்ல கவனிங்க, இப்ப இந்த வார்த்தையெல்லாம் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு, நீங்க அதை ரிசீவ் பண்றீங்க, கிடைக்குது, உங்களுக்கு கிடைக்குது. கிடைச்ச உடனே எரேமியா என்ன பண்ற, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே நான் அவைகளை உட்கொண்டேன். எரேமியா சொல்ல, I ate them, I ate your word. உடனே என்ன பண்ணார், அவரு உட்கொண்டார். நான் இது எப்படி நான் சாப்பிடுறது இந்த வார்த்தை? எரேமியா எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியல, ஆனா நான் எப்படி சாப்பிடுறது கத்து கொடுக்குறேன். அதுக்காக தானே என்ன அனுப்பிச்சுக்கிறாரு. அப்ப இந்த வார்த்தைகள் என்ன பண்ண, உட்கொண்டாரா? உட்கொண்ட உடனே என்ன, அது உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். நல்ல கவனிங்க, எரேமியா கையில நிறைய பணம் இருந்துச்சுங்க, அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். எரேமியாவோட குடும்பம் ரொம்ப நல்லா இருந்தது, அப்ப ரொம்ப நல்லா, அப்ப அதனால சந்தோஷம். அப்படியா சொல்லி இல்ல, அந்த வார்த்தைகள் கிடைச்ச உடனே உட்கொண்டாரு. அந்த வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுத்தது, என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. எவ்வளவு ஒரு அற்புதமான இந்த வார்த்தை. The word brings immense joy to him. The word brings joy and happiness to him. இருதயத்துக்குள்ள அந்த சந்தோஷத்தை கொண்டு வருது, இருதயத்துக்குள்ள அது மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு, மழை அனுப்பின மாதிரி நான் வார்த்தை அனுப்பினு சொல்லிட்டாரு, பாம்பிட்டாரு. இந்த வார்த்தையை வச்சு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு
ஏன் நம்ம வாழ்க்கை இந்த மாதிரி இருக்குது? நம்ம ஒரு ஆண்டவரை ஏத்துன்னு இருக்கிறோம், கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், சபைக்கு போறோம், ஆராதிக்கிறோம், பிரசங்கத்தை கேட்கிறோம். ஆனா வாழ்க்கை ஏன் ஒரு குறைவிலே இருக்கு, தாழ்ச்சியிலே இருக்கு, ஒரு நிம்மதியா இருக்க மாட்டேங்குது, ஒரு பெரிய விடுதலை எதுவுமே இருக்க மாட்டேங்குது, கையில பணம் இருக்க மாட்டேங்குது? என்ன ஏன் அந்த மாதிரி நடக்குது? என்ன இப்போ நாம் என்ன பண்ண வேண்டும்? இந்த வார்த்தை வந்த உடனே இந்த வார்த்தை வச்சு நாம் என்ன பண்ண வேண்டும் பாருங்க. மாத்திரை கையில் கிடைக்குது, நம்ம வியாதி இருக்கு, டாக்டர் கிட்ட போறோம், மாத்திரை கொடுக்குறாரு, அதை எடுத்து நாம உட்கொள்ளுகிறோம், சாப்பிட்றோம். சாப்பிட்டோன்னு என்ன நடக்குது? அது அப்சார்ப் பண்ணிக்கிறது. குடல் எல்லாம் பண்ணுது, அதை அப்படியே அந்த மாத்திரையில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் என்ன பண்ணுது? உறிஞ்சி கொள்ளுகிறது. அது என்ன பண்ணுது? பிளட்ல கொண்டு போய் கலக்குது. அப்புறம் அந்த பிளட் எங்கெல்லாம் போகுது அங்கெல்லாம் என்ன பண்ணுது? சுகத்தை உண்டு பண்ணுது. வலி எங்க இருக்குது? அங்க இந்த மாத்திரையில் இருந்த சக்திகள் குடல்னால உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலந்து அந்த இடத்துக்கு போய் இந்த டார்கெட்டை அடிச்சு நொறுகுது, அதை இல்லாம பண்ணுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? வார்த்தையை அவர் அனுப்பிட்டாருங்க. இப்ப நாம என்ன பண்ணணும்? இந்த வார்த்தை எடுத்து நாம உட்கொள்ள வேண்டும். Once the word comes out of God's mouth, we must eat it. அதை நாம உட்கொள்ள வேண்டும். ஏன்? கடவுளுடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தையிலே சமாதானம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே செழிப்பு இருக்கிறது, அவருடைய வார்த்தையிலே ஏராளம் தாராளம் இருக்கிறது. அப்ப என்ன பண்ணும்? இந்த வார்த்தை எடுத்து நாம வாயில போட்டு மெல்ல ஆரம்பிக்க வேண்டும். மெல்ல ஆரம்பிக்க வேண்டும், மெல்ல ஸ்லோ கிடையாது, சியூ பண்ண வேண்டும். அப்ப இந்த சரி நம்ம கிட்ட ஒரு 4 இட்லி கொடுத்து சாப்பிடணும், சாப்பிடுவோம். இல்ல பிரியாணி கொடுத்து சாப்பிடணும், சாப்பிடுவோம். ஆனா வார்த்தை எப்படி சாப்பிடுறது? ஹவு டு வி ஈட் காட்ஸ் வேர்ட்? எப்படின்னா, முதல்ல அந்த கடவுளுடைய வார்த்தை அவர் அனுப்புறாரு, அவர் வாயில இருந்து புறப்பட்டு இந்த வார்த்தை இருக்க, அந்த வார்த்தை எடுத்து முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம வாயில வைக்கணும். இப்ப நம்ம சாப்பிடணும், நமக்கு முன்னாடி ஒரு பிரியாணியை வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, நம்ம என்ன பண்றோம்? எடுத்து நேரா கண்ணுக்கு கொண்டு போறது இல்ல, நேரம் எடுத்து நம்மள கழுத்துல வைக்கிறது கிடையாது. நேரம் எடுத்து எங்க வைக்கிறோம்? அதை எடுத்து கையில் எடுத்து என்ன பண்றோம்? வாயில வைக்கிறோம். கடவுள் தம்முடைய வார்த்தை அனுப்பிக்கிறாரு. எரேமியா சொல்றாரு, அதை உட்கொண்டேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்? எடுத்து வாயிலே வைக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், we must put the word of God in our mouth. நம்முடைய வாயில அதை வைக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் சொன்னாருங்க, அதனால நானும் சொல்றேன். இதை அவர் என்ன சொல்கிறாரு? நீ ஏற்கனவே குணமாக்கப்பட்டான்னு சொல்கிறார். நான் குணமாக்கப்பட்டவன் நான் சொல்லணும். இப்போ அப்பதான் அதை வாயில வைக்கிறோன்னு அர்த்தம். அவர் சொல்லுகிறார், நீ குணமாக்கப்பட்டவன், என்னோட தழும்புகளால் நீ ஏற்கனவே குணமானாய் அவர் சொல்லி இருக்கும்போது, ஐயோயோ இந்த நோய் போவே மாட்டேங்குதுங்க அப்படின்னா வாயில வைக்கவே இல்லைன்னு அர்த்தம். இன்னும் வாய்க்க கொண்டே போகவில்லை. சுகத்துக்கான வார்த்தை இருக்கு, பிரியாணி இருக்கு, ரைத்தாய் இருக்கு, கத்திரிக்காய் இருக்கு, பிரெட் அல்வா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஐயோ ரொம்ப பசிக்குதுங்க, என்ன பண்றதுனே தெரியலன்ற மாதிரி. அது கர்த்தர் சுகத்துக்கான வார்த்தைகளை அனுப்பிட்டார். அவர் சொல்றாரு, என் தழும்புகளால் நீ ஏற்கனவே குணமானான்னு சொல்லிட்டார். ஆனா நம்ம சொல்றோம், ஐயோ முடியலங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ராத்திரிலாம் ஒரே தலைவலி, எந்திரிக்கவே முடியல, இனி சர்ச்சுக்கா போக கூடாதுன்னு நினைச்சேன், என்னமோ தெரியல ஏஞ்சி வந்துட்டேன் நான், அவ்வளவு வலி, உடம்பு போகவே முடியல, தூக்கம் தூக்கமா வருது, இப்படிலாம் சொல்லுகிறோம். பாருங்க, வாயில வைக்கிறதே கிடையாது. நிறைய பேரு வாயில வைக்கிறதே கிடையாது. அப்ப முதல் விஷயம், நாம கடவுளுடைய வார்த்தை நமக்கு கிடைத்த உடனே அதை நாம வாயிலே வைக்க வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, அதனால நான் இதை செய்கிறேன் அப்படின்னு. கர்த்தர் என்ன சொல்ற? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், எல்லாருடைய தயவும் உனக்கு கிடைக்கும். நீ வாளா இருக்க மாட்ட, தலையா மட்டும்தான் இருப்ப, கீழா இருக்க மாட்ட, மேலா மட்டும்தான் இருப்ப. இதெல்லாம் சொல்லிக்கிறாரு. இதெல்லாம் முதல்ல எடுத்து வாயில வைக்கிறேன். நான் மேலாதான் இருப்பேன். 1000 பேர் என்ன கீழே இழுத்துக்கலாம், ஆனா நான் மேல இருக்கிறேன். நான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரேல் will be a leader. It's not a follower, he is a leader. You are a leader. God said it. What I must do, I take the word of God and I must put it in my mouth and I have to say it. I am a leader, I am wealthy and powerful, I am not weak and poor.
ஐ ஆம் வெல்தி, பவர்ஃபுல். டெய்லி சொல்லி பாருங்க எப்படி பவர் உண்டாகுது உள்ள. வாயில வைக்கணும். அதனால்தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இவைகளில் எழுதியிருக்கும்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இவைகளையே நீ தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நல்ல வெற்றி உனக்கு உண்டாகும். எப்படி சக்சஸ் வரும்? வார்த்தை எடுத்து வாயில வைக்கணும் முதல்ல. அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த தாய்மாரங்கள்லாம் அம்மாமாரங்கள்லாம் குழந்தைக்கு சோறு ஊட்டும்போது பார்த்துருக்கீங்களா? நல்லா அதை மிக்சியில் போட்டு அடித்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வாய் எடுத்து குழந்தை வாயில வைப்பாங்க. வச்சவொன்னே குழந்தை என்ன பண்ணும், இப்படி என்ன பண்ண, குழந்தை மெல்லவே மெல்லாது, முழுங்காது, வாயில அப்படியே வச்சுன்னு இருக்கும். சிலர் என்ன பண்றாங்க தெரியுது, ஒரு முறை சொல்றாங்க, நான் குணமாக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எல்லாருடைய தயவும் எனக்கு வந்து கிடைக்கும், நான் வந்து லீடரு, நான் வந்து ஃபாலோவர் கிடையாது, நான் வந்து வெல்தி அண்ட் பவர்ஃபுல்லா இருப்பேன், புவர் அண்ட் வீக்கா இருக்க மாட்டேன். ஒரு முறை சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். இது வாயில வச்சுட்டு ஒரே ஒரு முறை சொல்லிட்டு முழுங்குறதும் கிடையாது, மெல்றதும் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், மெல்லணும். சிலதை வந்து நம்ம எடுத்து அப்படியே டக்குன்னு முழுங்கிடலாம். இந்த பிசிபேலா பாத்துலாம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, தூக்கி வாயில வச்சோன்னா டக்குன்னு அப்படியே முழுங்கிடலாம், நல்லா போயிடும். நல்லா சின்ன வயசுல இருக்கும்போது வெரி ஃபியூ செகண்ட்ஸ்ல நான் சாப்பிட்டு முடிச்சிடும். ஏன்னா மெல்லவே மாட்டேன், தூக்கி அப்படியே போட்டு முழுங்கிடுவோம், அவ்வளோதான். என்ன டேஸ்ட் அதெல்லாம் வந்து நான் படிக்கிற காலத்தில் சொல்றேன். அதுக்காக எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. அப்ப மெல்றதே கிடையாது நிறைய பேர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வளர வளர ஒரு 8th 9th எல்லாம் வரும்பொழுது, 8th வரைக்கும் நான் வந்து கறியை சாப்பிட மாட்டேன், மானானும் அடிப்பான் போட்டு சாப்பிட்டு தான் ஆகணும், புரோட்டீன் இருக்கு சாப்பிடு, மானா எனக்கு இல்லை நான் சாப்பிட மாட்டேன், இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்புறம் இந்த முழுங்கின இந்த பழக்கம்லாம் போயிடுச்சு. ஏன்னா இந்த கறியை முழுங்க முடியாது. இப்போ கறியை வாயில வச்சோன்னு என்ன பண்ண, மெல்லணும். இப்போ மென்னாதான் உள்ள போக முடியும். அப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, we must chew the word of God. எப்படி chew பண்றது? we must say it again and again and again and again and again and again and again. திரும்ப 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 என்ன பண்ணும், நான் குணமாக்கப்பட்டவன், நான் குணமாக்கப்பட்டவன், அவர் என்னுடைய பலனா இருக்கிறார், என்னுடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும், சகல ஜனங்களை பார்க்கலாம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்கி இருக்கிறார், நான் எதுக்கு அடிமைப்பட மாட்டேன், நான் வந்து ஒரு ஃபாலோவர் கிடையாது, நான் ஒரு லீடர், நான் வந்து செல்வந்தனா இருப்பேன், ஏனென்றால் அவர் சொல்லி இருக்கிறார் நான் செல்வந்தன் என்று. கையில 10 ரூபாய் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, இதை சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. நான் ஒண்ணு இல்லாத நிலையில இருந்து இப்ப இருக்கிற நிலைமைக்கு இப்படிதான் வந்தேன். அப்ப எப்போ வந்து முழுங்குறது, எவ்வளவு எப்போ எப்படி வந்து சீவ் பண்றீங்கன்னா, எவ்வளவு அதிகமா சொல்றீங்களோ அந்த அளவுக்கு அதிகமா நீங்க என்ன பண்றீங்க, அதை மெல்ல ஆரம்பிக்கிறீர்கள். 100 வயசு வாடுறதுக்கு என்னெல்லாம் பின்பற்றணும்? அப்ப சொல்றாங்க, நொறுங்க தின்றால் 100 ஆண்டு வாழ்வுன்னு சொல்றாங்க. என்ன பண்ணும், நல்லா மெல்லணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வரணும், ஆசீர்வாதம் வரணும், சுகம் வரணும், சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும்னா வார்த்தையை எடுக்கணும். அவர் அனுப்பிட்டாருங்க, என்னைக்கும் அனுப்பிட்டார். வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வச்சு அதை என்ன பண்ணும், திரும்ப 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 சொல்ல வேண்டும். எது வரைக்கும் சொல்லணுங்க, எது வரைக்கும் சொல்லணும்னா, இது உங்கள ஒரு அங்கமாயி உங்களுடைய இருதயத்துக்குள்ள போற வரைக்கும் சொல்லணும், அவ்வளவுதான். சரி, வார்த்தை இருதயத்துக்குள்ள போயிடுச்சுன்றதுக்கு என்ன அடையாளம்? தோ சொல்லிட்டாரு, உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. எப்போ உங்களை சுத்தி ப்ராப்ளம் இருக்குது, ஆனா உள்ளத்துல இருதயத்துல மகிழ்ச்சி ததும்புது, சந்தோஷம் அதிகமா இருக்கிறது, சமாதானமா இருக்குது. ஏன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. இயேசு சொல்றார், நான் தனியே இருக்கவில்லை, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்ன ஒண்ணு வரணும், நான் பயப்பட போறது கிடையாது. ஏன்னா அவர் சொல்லிட்டார், நீ பயப்படாத, நான் உங்களோட இருக்கிறேன், திகையாத, நான் உன்னுடைய தேவன், நான் உன்னை பலப்படுத்த, உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஹெல்ப் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன் வலது கையை பிடிச்சுக்கின்னு உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்படாத. இவ்வளவு அற்புதம் பாரு. ஏன் இதெல்லாம் உள்ளந்து வருதுன்னா, வாயில வைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல மென்னு உள்ள முழுங்கி இருக்கிறேன், இருதயத்துக்கு உள்ள போயிருக்குது. வெளியே என்ன மாதிரி சூழ்நிலைனாலும் உள்ள சந்தோஷம் இருக்கு, இருதயத்துல
மகிழ்ச்சி இருக்கிறது. அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? உள்ளத்துல இருதயத்துல போயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சந்தோஷம் வெளியே வரும், மகிழ்ச்சி வெளியே வரும். யாரை பத்தியும் புலம்பல வெளியே வரவே வராது. ஐயோ அவன் இப்படிங்க, இவன் இப்படிங்க, இவனால தாங்க நான் இந்த நிலைமையில இருக்கிறேன், அவன் மட்டும் என் வாழ்க்கையில வந்துலன்னா நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன், இவனால தான் நான் கெட்டேன், அவளால தான் நான் கெட்டேன். யாரை பத்தியும் நம்ம புலம்பவே மாட்டோம். யாருன்னா என்ன வேணா பண்ணிட்டோம், ஆனா கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. எனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனா அதெல்லாம் வாய்க்கவே வாய்க்காது. எனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்ப எந்த நான் குற்றப்படுத்துவேன். இது என்னுடைய ஊழியக்காரருடைய சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்குன்னு அவர் சொல்லுகிறாருங்க. மலையே விலகலாம், பர்வதம்லாம் நிலை பெறலாம், ஆனா அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை என்னை விட்டு நிலை பெயரவே பெயராதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. என் மேல மனதுருகிற கர்த்தர் சொல்லிக்கிறாருங்க, நான் நல்லா தான் இருப்பேன், நான் கெட்டு போக மாட்டேன். என்ன ஒண்ணு நடக்கட்டும் என் வாழ்க்கை, நான் நல்லா இருப்பேன். உள்ள ஒரு பெரிய நிச்சயம் இருக்கும் வாழ்க்கை பத்தி. என் எதிர்காலம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், எனக்கு எந்த குறையும் இருக்காது, நான் மகிழ்ச்சியா இருப்பேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கிறோம்னா, வார்த்தை இந்த அதிகாரத்துக்கு கீழ்பட்ட ஒரு மனிதன், மேன் அண்டர் அத்தாரிட்டி. அவன் அதிகாரத்துக்கு கீழ்பட்டுறான், ஆனா அவனுக்கு கீழே சேவகர் இருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எப்படிலாம் வேலை செய்து, வார்த்தை வல்லமையும் அதிகாரத்தையும் சுமந்து செல்லுது. யார் பேசுறாங்களோ அவர்களுடைய வல்லம் அதிகாரத்தை சுமந்து செல்லுது. ஒரு நபர் என்ன செய்ய முடியுமோ அந்த வார்த்தையும் அதே வேலையை அந்த வார்த்தையும் செய்ய முடியும். வார்த்தை ஒரு வேலையை செய்து முடிக்கும்படியாக அனுப்பப்பட்ட பணியாளர்கள் மாதிரி, சர்வன்ட்ஸ் மாதிரி, மெசஞ்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. வார்த்தை ஒரு மருந்து மாத்திரை மாதிரி இருக்குது. டார்கெட்டை கரெக்டா போய் தாக்கி அழிக்கும்படியாக உருவாக்கப்பட்டவைகள். வலி நிவாரணம், வலிக்கு நேரம் அதை டார்கெட் பண்ணி அந்த மாத்திரை உண்டாக்குறாங்க. அது முழுங்கணும்னா போதும். அப்படியே ஒரு சில மாத்திரைகள் இருக்கு. அது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் ஒரே ஒரு வேலையை மட்டும் செய்யுது. ஆனா தேவனுடைய வார்த்தைகள் பல மல்டிபிள் டாஸ்க், மல்டிபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உள்ள வச்சு அனுப்பியிருக்கிறாரு. உதாரணத்துக்கு லாசரை பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லை, இந்த வார்த்தையில அவ்வளவு பவர் இருக்கு. அவர் சொல்றாரு, மழை எப்படியோ அதே மாதிரி தான் என் வார்த்தை கூட. அது இங்க வருது, பூமியை டச் பண்ணுது, ப்ராப்பர்ட்டியை ரிலீஸ் பண்ணுது, நனைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவன் விதையை கொடுக்குது, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குது. ஒரு வேலையை சேர்த்துக்காக அனுப்பியிருக்கிறது. வெறுமே என்கிட்ட திரும்பாது. இப்ப அவர் வாயில இருந்து வார்த்தை ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்ப அதை நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல எடுத்து வாயில வைக்கணும், அதை மெல்லணும், அதை முழுங்கணும். இதே வேலையா இருக்கணும், இரவும் பகலும் இதே வேலையா இருக்கணும். இன்னைக்கு டைம் முடிஞ்சிச்சு, அடுத்த வாரம் தொடரணும். அடுத்த வாரம் சேர்த்து பிரசங்கம் பண்ணி இதை முடிக்கலாம். அடுத்த வாரத்தை மிஸ் பண்ணாதீங்க, வாங்க. ஏன்னா இப்போ பாதி தான் சொல்லியிருக்கேன், இப்போ மீதி அடுத்த வாரம் தான். எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இது மேலே என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அடுத்த வாரம் வந்தீங்கன்னா எப்படி இது ஃபர்தர் என்ன பண்ணணும், எப்படிலாம் இந்த வார்த்தைகள் இன்னும் எப்படி பவர்ஃபுல்லாக வேலை செய்யுது அப்படின்றத நாம பார்க்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ உங்களை நோக்கி பல வார்த்தைகள் வந்திருக்கலாம். இந்த வார்த்தைகள்லாம் மிஸ் பண்ணாதீங்க, எடுத்து வாயில வைங்க, நல்லா சீவ் பண்ணுங்க, அதை முழுங்குங்க. அது ஒரு வேலையை செய்யும் உள்ள. இட் வில் பிகின் a new process in your life. உங்க வாழ்க்கையில நம்பிக்கை கொடுக்கும், விசுவாசத்தை கொடுக்கும், ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ், தைரியத்தை கொடுக்கும். நீங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்காக அது உங்களுக்கு உதவி செய்யும். பலருடைய தயவை உங்கள் பக்கமாக ஈர்க்கும், கடவுளுடைய கிருபையை உங்கள் பக்கமாக இருக்கும், பயத்தை அகற்றும், கவலையை நீக்கும், செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ளே அது கொண்டு வரும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் எழுந்து நிற்போம். அடுத்த வாரம் வாங்க, திரும்பியும் நம்ம இந்த வார்த்தைகளை குறித்து பார்ப்போம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருகிறோம். இந்த அற்புதமான மன மகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரை கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஆண்டவரே, நாங்கள் இப்பேற்பட்ட ஒரு அருமையான பிரசங்கத்தை, வார்த்தை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் எவ்வளோ பவர்ஃபுல் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். ஆண்டவரே, ஒரு மனிதன் பிசிக்கலா போகும்பொழுது எப்பேற்பட்ட வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை வார்த்தை செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் இந்த செஞ்சுரியன் 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையின் மூலமா காமிச்சாரு. அவர் சொல்றார், நீ